அர்ப்பணிப்பு. இறைவன் இடத்தை திருடாதே, இம்மை நிலை என நினைக்காதே. அப்பன் சொத்தோ தாத்தன் சொத்தோ அள்ளி நாங்கள் கொடுப்பதற்கு இறைவன் பெயரால் இருக்கும் இடத்தை இம்மி அளவும் தரமாட்டோம். மண்ணை நாங்கள் நம்பவில்லை, மன்னரை வாழ்வை நம்புகிறோம். மனிதனை மதமாய் பார்க்காதே, சிறுபான்மை இனத்தை நசுக்காதே. முன்னோர் கொடுத்த மண்ணை திருடி உன் முடிவை தேடிக்கொள்ளாதே. அடுத்தவன் சொத்தை அடைய நினைத்தால் பாவம் வந்து சேருமடா. அல்லாஹ் படைத்தான், அவனே கொடுத்தான், அவனிடம் இருக்க நினைக்காதே, அழிவை தேடிக் கொள்ளாதே. மண்ணை மண்ணாய் பார்க்கின்றோம், மண்ணை பணமாய் பார்க்காதே. திட்டம் போட்டு சட்டம் போட்டு எங்களை கட்டம் கட்டாதே. சூழ்ச்சிக்காரன் நீ என்றால் சூழ்ச்சியை இறைவன் உடைப்பானே. யாரிடம் எடுக்க நினைக்கின்றாய், தீயிடம் பங்கு கேட்கின்றாய். இறைப்பணிக்கான நன்கொடையை இறைவன் வசமாய் ஒப்படைத்தோம். கொடுத்தவனுக்கே அதை வாங்க உரிமை இல்லை எனும்போது உன் கொடுங்கோல் ஆட்சி வாங்கிடுமா? இறைவன் கோபம் உன்னை விட்டுடுமா? அல்லாஹ் இடத்தை அபகரிக்க அநியாயக்காரன் கிளம்பிவிட்டால் அதனை தடுக்க வக்கின்றி அரசன் கிளம்பி வருகிறதா? கொள்ளை கூட்டம் எங்களிடம் கொள்கை கூட்டம் எங்களிடம் கோழை கூட்டம் என்ன செய்யும்? அகத்தில் இறைவன் இருப்பதினால் புறத்தில் எமக்கு பயமில்லை. கொடுத்த கொடைக்கு சொந்தக்காரன் எங்களை படைத்த இறைவனடா. ஆட்சியும் அவனே, ஆட்சியை மாற்றி வைப்பானே. ஈச்சியும் அவனே, பிடித்தவன் அவனே.